சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா எதுக்கு? பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் எண்ணத்துக்கு. இந்த லைன் என்னோட வீடியோவுக்கு இன்றைக்கி பர்ஃபெக்டாக அமையும். என்னன்னா, நாங்கள் ரீசெண்டாக எங்கள் அம்மா வீட்டில் இருக்கோம். அப்போ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம். ஃப்ரெண்டு வீட்டுக்குனால் நாங்கள் கடைக்கு போயிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருந்தோம். அவங்க வீட்டில் நிறையா கொய்யாக்காய் இருக்கும். சரி, அது யுகனுக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு கொய்யாக்காய் எடுக்க போயிட்டு வீட்டை ஒட்டினாப்படியே அவங்க கிணறு இருக்கும். போய் எட்டி பார்த்தா அங்கெல்லாம் குருவி கூடு, தூக்கணாங்குருவி. நம்மெல்லாம் ஹைட்டில் கட்டி தான் பார்த்துருப்போம். தென்னை மரத்தில், பனை மரத்துல எல்லாம் அதிகமாக கட்டியிருக்கும். இங்கே பார்த்தா என்னென்னா கிணத்துக்குள்ளே போய் கட்டியிருக்கு. அதோட சேஃப்டிக்கு அது கட்டியிருக்கு. உள்ளே ஒரு மரம் பெருசாக இருந்துச்சு, அந்த மரத்தில் எல்லாமே கட்டியிருந்துச்சு. இதில் பெரிய ஹைலைட் என்னன்னா, நான் இப்போ எப்படி அடுக்குமாடியெல்லாம் கட்டியிருப்போமோ அதே மரம் அதுக்கு அடுக்குமாடி மரம் கட்டி இருந்துச்சு. அது எதில் கட்டணும்னா தென்னை ஓலை, பனை ஓலை, அதில் சின்ன சின்னதாக கிழிச்சு நம்ம எப்படி கூரை வீடு மேயுமோ அதே மரம் கட்டி இருந்துச்சு. அது மழை வந்தால் கூட சீக்கிரமாக நனையாது. மற்ற குருவி கூடுகள் நனையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வீடியோ பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு கிடைச்ச குருவி கூடுகள் எல்லாத்தையும் போட்டிருக்கேன். பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கே நாங்கள் போய் பார்க்குறப்ப அங்கேருந்து ஒரு குருவிகளாக பறந்து பறந்து போய் உட்காந்துட்டு இருந்துச்சு. சரி, நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அதில் குஞ்சுகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்ட்ராவாக கூடுகளாமே நிறைய கட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு கூட்டுக்கும் தனித்தனி வாசல் வச்சு கட்டி இருந்துச்சு. எனக்கு இது பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு என்ன சொல்கிறது, ஆச்சரியமாக இருந்துச்சு. இது எப்படி டிஃப்ரெண்ட்டாக அழகாக வீடு கட்டியிருக்கு அப்படின்ட்டு எப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரில. இந்த உலகத்துலேயே ஹைலைட் சிவில் இன்ஜினியரிங் தான் இவங்க எல்லாருமே. நம்மளுக்கு கிடைக்காத ஐடியாவும் கூட அவங்களுக்கு கிடச்சிருக்கு. நம்ம பட்டா சிட்டா என்னென்னமோ வச்சுருந்தாலும் இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் போங்கடாங்கிற லெவலில் அதெல்லாம் கட்டி இருந்துச்சு. நான் சுற்றி சுற்றி வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு பார்த்துட்டு அமைதியாக வந்துட்டோம். தண்ணி விழுந்துட்டு இருந்துச்சு கிணத்துக்குள்ளே. அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு கூடு மட்டும் கீழே போயிட்டு அந்த தண்ணியில் படுற மாதிரி இருந்துச்சு. அது குருவினால எதுவும் பண்ண முடியாது, அது உள்ளே தான் போயிடும். இன்னொரு கூடும் கட்ட ஆரம்பிக்குது. இது எங்கள் வீட்டில் கட்டியிருந்த ஒரு சின்ன சிட்டுக்குருவி, தேன் சிட்டுக்குருவி சொல்லுவாங்கள்ல, அந்த கூடு கட்டி இருந்துச்சு. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஸ்டைலில் கட்டியிருக்கு. இது எப்படி கட்டியிருக்குன்னு பாருங்கள். இது இந்த பஞ்சை எடுத்துகிட்டு கட்டிட்டு உள்ளே லைட்டாக இந்த மர சோகெல்லாம் வச்சு கட்டியிருக்கோம். நான் இந்த முட்டையெல்லாம் எடுத்து சோத்துக்கு அதெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருந்தேன். என் வேலையே இதுதான். நாங்கள் ஒரே ஒரு பூச்செடி வச்சுருக்கோம். அந்த பூச்செடியில் இது 3வது டைம் கூடு கட்டுது. பார்ப்போம், பார்த்துட்டு விட்டுருவோம். நம்ம எது டிஸ்டர்ப் பண்ணோம்னா அது விட்டுட்டு ஓடிடும். அதோட டைம் முடிஞ்சுன்னா அதே போயிடும். பார்த்தா இந்த ஏதாவது நம்ம கையிலெல்லாம் புண்ணாகிடுச்சுன்னா டிச்சிங் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி தெரியும். இது எல்லாமே அந்த குருவி கூடு கட்டுற டைமில் இந்த மாதிரி இலையில சின்ன சின்ன ஓட்டை போட்டு 3 இலை 2 இலை சேர்த்து அது மழை வந்துச்சுன்னா நனையாதபடி, வெயில் வந்துச்சுன்னா வெயில் அடிக்காதபடி கட்டியிருக்கு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. 3 இலையை சேர்த்து அந்த மாதிரி கட்டியிருந்துச்சு. சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு அந்த பஞ்சை அதிகமாக இழுத்து வெளியிழுத்து கட்டியிருந்துச்சு. இந்த தொங்கும் பாலமெல்லாம் கட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கட்டியிருந்துச்சு. பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது குஞ்செல்லாம் விட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வரல. அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன். இது மேக்ஸிமம் எருக்கில் பஞ்சு இருக்குங்களா, எருக்கில் காயில் பஞ்சு இருக்குங்களா, அது வச்சு கட்டியிருந்துச்சு. நான் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா அதோட சீட்ஸ் இருந்துச்சு, எருக்கில் பஞ்சோட விதை இருந்துச்சு, அதனால் சொல்கிறேன். உள்ளே மட்டும் அந்த கொஞ்சமாக அந்த வேறு சின்ன சின்ன புல்லுகள்லாம் கொண்டு வச்சு கட்டி இருந்துச்சு. ஆனால் இதெல்லாமே மழை கொஞ்சம் அதிகமாக அடிச்சிச்சின்னா நனைஞ்சிருக்கான வாய்ப்பு இருக்குது. தூக்கணாங்குருவி கூடு மாதிரி இல்லை, ஒவ்வொரு குருவிக்கிட்டேயும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது. எனக்கு இது பார்த்ததுமே டீச்சர் சைக்கிள் போட்ட மாதிரி, தையல் போட்ட மாதிரியே இருக்குதுடா அப்படின்னு வரதான் இருந்துச்சு. ஆனால் அழகாக கட்டி இருந்துச்சு. இழுத்தாங்கூட வரலை கடைசியில். சரி விட்டுட்டோம், அது என்னமோ பண்ணிச்சு, அதுன்னு விட்டுட்டு அமைதியாக விட்டுட்டு வந்துட்டோம். அப்போ இன்னொரு குருவி கூடுகளை எப்படி கட்டுங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த அங்கேயும் இங்கேயும் இந்த குச்சிகளெல்லாம் எடுத்து வச்சு கட்டுங்களேன். ஒரு சிலர் என்ன சொல்லுவோம், இந்த
காக்கா முள்ளு குத்திருச்சிங்கன்னா கால் புண்ணாயிரும் அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைப்லையெல்லாம் கட்டியிருந்துச்சு. இதெல்லாமே வெயில் மழைக்கு தாங்காது. ஆனால் உள்ளே மட்டும் வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்கு தென்னை ஓலை பனை ஓலையிலேருந்து கட்டியிருந்துச்சு. பார்க்குறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்துச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.